புலவர் தெய்வநாயகம் ஆடும் கொடுகட்டி கூத்தை பாருங்கள். இதோ இந்து கோவிலே அர்ச்சகர் ஒருவர் ஓதுகின்றாராம், பிரம்மபுத்திராய நமக. உடனே அர்த்தம் கூறுகின்றார் பாருங்கள். பிரம்மா என்றால் கிறிஸ்துவின் பிதாவாகிய இறைவனாம். புத்ரா என்றால் அவரது ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவாம். அப்படியானால் பிதாவின் மகனாய் இயேசுவே வாழ்க என்று அர்ச்சகர் ஓதுகின்றாராம். இது கேட்டு பூனையை கூட சிரித்திடுமே. மற்றொன்று, தோமையாரிடம் வள்ளுவர் ஞான ஸ்நானம் பெற்றாராம். இது இவரது சொந்த கற்பனை, எந்த வரலாற்று ஆதாரமும் கிடையாது. இனி மற்றவர்களை எடுத்துக்கொள்வோம். 1062ஆம் குறள், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகேற்றியான். பொருள் என்ன? பிச்சை எடுத்தே வாழ வேண்டும் என்று ஒருவன் தலையிலே கடவுள் எழுதியிருப்பாரே, ஆனால் அவரே பிச்சை எடுத்து அலையட்டுமே. இந்த பொருளிலே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த பொருளை வைத்து கொண்டு பண்ணுகின்ற குரங்குச்சேட்டை இருக்கின்றதே, அதுதானே பொல்லாதது. எப்படி? தலையெழுத்து அயன் கணக்கு என்பதெல்லாம் மனித கற்பனை, உண்மை அல்ல. அப்படி கடவுள் எதையுமே முன்கூட்டி எழுதி வைக்கவில்லை. தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்று சங்க தமிழன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொல்லி வைத்தானே, புறநானூறு 192. அப்படி இருக்க இந்த குறளிலே வள்ளுவர் நாத்திகராகிவிட்டார் என்றோ கடவுளை ஏசி பேசிவிட்டார் என்றோ கூறுவது அறிவீனம் அன்றோ? சற்று இந்த கட்டத்தை ஆழமாக சிந்தித்து பாருங்கள். வள்ளுவருக்கும் ஒரு மண்டுவத்திற்கும் வாக்குவாதம் முற்றுகின்றது. பகுத்தறிவு வள்ளுவர் கூறுகிறார், தலையெழுத்து என்று ஒன்றும் இல்லை என்று. மண்டுகமோ உண்டு என்று அடம்பிடிக்கின்றான். வந்ததே கோபம் வள்ளுவருக்கு. அடே, தலையெழுத்து இல்லை என்கின்றேன் நான், உண்டு என்று அடம்பிடிக்கின்றாய் நீ. உன் கற்பனைப்படியே எடுத்துக்கொள்வோமே, அப்படி ஒரு கடவுள் தலையெழுத்து எழுதியிருப்பாரே. ஆனால் அப்படிப்பட்ட கடவுள் விளங்காமல் போகட்டும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கடவுள் இல்லையே, அதுதான் நமக்கு வேண்டியது. அது உன் கற்பனை கடவுள் அல்லவா? அப்படிப்பட்டவர் நமக்கு தேவையில்லையே. இது கோபத்திலே வள்ளுவர் மண்டுவத்திற்கு சொன்னது. மற்றபடி கடவுள் மீது வள்ளுவருக்கு எந்த கோபமும் கிடையாது. மேலும் மண்டுவத்தின் கற்பனை கடவுளை சபிப்பதன் மூலம் மண்டுவத்தைத்தான் சபிக்கின்றார் வள்ளுவர். சாடை மாடையாக, சாடை அறியாதவன் சர்வமுட்டாளாம். இன்றைய உலக போக்கிற்கு வருவோம். ஒரு சிலர் கையிலே கோடிகள் குவிந்திருப்பதும் ஒரு சிலர் திருவோடு தூக்குவதும் நடக்கின்றது. இது யார் செய்த வேலை? கடவுள் செய்த வேலையா? இல்லை, இது மனிதன் செய்த அக்கிரமம். இயேசுவே இதை கூறிவிட்டாரே மத்தேயு 25. அதை பின்பற்றிய கலைஞர் பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம் கொண்டு வந்தார். இதனை மோடி உரைப்பாரோ இன்றைய அம்பானி அதானிகளிடம்?